திமுக அரசை நம்பி பயனில்லை என்று இபிஎஸ் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். 4 கால திமுக ஆட்சியில் தொடர் கொள்ளைகள், சாதிய மோதல்கள் தான் நிகழ்ந்துள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு இபிஎஸ் எக்ஸ் தளத்தில் அவருடைய பதிவை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பகிரலாம். திமுக பொறுப்பேற்று நாளையுடன் 4 ஆண்டுகள் நிறைவாகிறது. இந்த நிலையில திமுகவினுடைய 4 ஆண்டு காலம் என்பது தமிழகத்தில பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் ஏற்பட்டிருப்பதை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டு அதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவில் தொடர் கொலைகள், ஜாதிய மோதல்கள் என 4 ஆண்டு இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சி சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கிய சாட்சி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் வந்த ஒரு சில செய்திகளையும் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அந்த வகையில தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது. திருப்பத்தூர் கூத்தாண்டகுப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சரளமாக கண்டுபிடிக்கப்பட்டது. வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலையில கோயில் திருவிழாவில் மதுபோதையில் ஆட்டத்தை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டது. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் 2 சாதியினர் இடையே மோதலில் வீடுகளுக்கு தீ வைப்பு, பேருந்து கண்ணாடி உடைப்பு, 5 பேருக்கு அரிவாள் வெட்டு என்று இந்த நாளையோடு இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையில இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளினுடைய செய்திகளே சாட்சி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளும் கலவரங்களும் சமூக அவலங்களுக்கு இடையில்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்து விட்டது என ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு வருவார் பாருங்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். தி டிக்டேட்டர் என்னும் ஆங்கில படத்தினுடைய ஹீரோவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அதிமுக ஆட்சியின் போது தன்னுடைய தலைமையில் நடைபெற்ற ஆட்சியில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் சொன்னவர் இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவே கருத்தே இல்லை என்று தோன்றுகிறது என்றும், குற்றவாளிகள் கைது என்று சொன்னீர்களே அதையாவது செய்து சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று இந்த அரசின் முதல்வரை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை, இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வலியுறுத்தலையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில 2026 பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லப்போகக்கூடிய மக்களுடைய தீர்ப்பு மூலம் அதிமுக ஆட்சி அமையப் போகிறது. தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முற்றிலும் ஒரு பாதுகாப்பான அமைதி பூங்காவாக இந்த நாட்டை மாற்றக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவோம் என்ற ஒரு வாக்குறுதியை வழங்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சிவா.